கர்த்தர் நல்லவர் என்ற இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பது மாத்திரம் இல்லை, அவர் எப்படியெல்லாம் உதவி செய்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஏன்னா உதவி செய்யாமல் அவரால் இருக்கவே முடியாது. உதவி செய்கிறது தான் அவருடைய சுவாபமே. எல்லா வகையிலுமே பாருங்கள், அவர் நமக்கு உதவி செய்கிறதுல தன் கரத்தை நீட்டுகிறார், மனதுருக்கமாக இருக்கிறார், நன்மையை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஏன்னா அவருடைய ஆசை, அவர் விருப்பமே அதுதான். பாருங்கள், மனுஷன் நல்லா இருக்கணுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், வீட்டில் ஒரு மரம் வைக்கிறீங்க, அந்த மரம் நல்லா வளரணும்னு விரும்புகிறோம். அந்த மரம் எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். டெய்லி தண்ணி ஊற்றுறோம். அதை ஒரு வாரம் எங்கன்னா வெளியில் போகிறதாச்சுன்னா பக்கத்து வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு போகிறோம், வர வரையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வைங்க சார், ஒன்றும் ஆகாமல் பார்த்துங்க சார், காஞ்சி போகாமல் வச்சுங்க சார்னு சொல்லிட்டு வரோம். பாருங்கள், ஒரு மரத்துக்கே நம்ம இவ்வளோ அக்கறை காமிச்சு ஒரு பராமரிப்பு ஏற்படுத்தும் போது கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருப்பார் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நம்மளை எப்படி பராமரிப்பார், எப்படி நடத்துவார், எப்படி ஆசீர்வதிப்பார், எப்படி உயர்த்துவார்ன்றதை நீங்களே கொஞ்சம் நினச்சிப்பார். அப்போ கர்த்தர் நமக்கு எல்லா வகையிலும் உதவி செய்கிறார் இருக்கிறாரா? எல்லா வகையிலையும் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆத்மக்குரிய வாழ்க்கை, சரீரக்குரிய வாழ்க்கை, எல்லாவற்றும் உதவி செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். இதில் ரொம்ப நம்ம இந்த வாழ்க்கையில் கடந்து போகிற அந்த பாதைகள் இருக்குது பாருங்கள், அங்கே தான் நம்ம சோர்ந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் உண்மையில் நம்ம நினைக்கிறாரா அப்படின்ற எண்ணெல்லாம் வந்துடுது. நான் சொன்ன ஆகாரை பற்றி யாருமே கிடையாதுங்க. ஆகாருக்கு காட்டுக்கு அமுச்சு விட்டான் ஆபிரகாம். கை குழந்தையோட காட்டில் போய் நின்று அந்த பொம்பளை எப்படி வாழ்ந்துருப்பா யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் நீங்களே யோசிச்ச திகிலாக இருக்கும் பாருங்கள். ஆனால் ஆபிரகாம் செஞ்சார். ஏன்னா ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஆபிரகாமுக்கு பெரிய தைரியம் வந்துருச்சு பாருங்க. ஏன்னா கர்த்தர் சொன்னால் செய்வார். கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல. கர்த்தர் எதை சொன்னாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த உதவி நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நிறைய முயற்சி எடுக்கணும்னு நினைப்போம். ஆண்டவர்கிட்ட உதவியை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பிரதர் பண்ணுறோம், என்ன பிரதர் முயற்சி பண்ணுறோம். உதவின்றதே முயற்சினால் வர்றதில்லைங்க, மனமுகத்தினால வர்றது. நீ யோசித்து பாருங்களேன், நீ யாருக்காவது ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க, அவன் முயற்சி எடுக்கிறதால நீங்கள் உதவி செய்யணும்னு நினைக்க போகிறீங்களா? நீங்கள் உதவி செய்யணும்னு ஒரு ஆசைப்படுறீங்க, அதனால் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க. கர்த்தர் அப்படி தான் பாருங்கள். மனுஷனுக்கு ஒரு பெரிய நோக்கத்தோடு அவனை உருவாக்கிட்டார். அந்த உருவாக்கின நோக்கத்தில் மனுஷன் சில பிழைகளால் தவறி போகிறான். இப்போ மனுஷன் அப்படியே விட்டுறதுக்கு அவருக்கு மனசு வரல. மனுஷன் உதவி செய்யணும்னு அவர் இறங்கி வர வேண்டியதானு, எல்லா சூழ்நிலையிலுமே இறங்கி வர்றார். இப்போ நீங்கள் இந்த ஈசாக்கு பாருங்களேன், கொண்டு போகிறார். ஆபிரகாம் பலி கொடுக்கும்படி ஈசாக்கை மோரியா மலைக்கு கூட்டின்னு போயிடுறார். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரே பிள்ளை 100 வருஷத்தில் பாருங்க, எப்படி பலி கொடுக்குறது? கர்த்தர் சொன்னாலும் மனதில் 1000 கேள்விகள் இருக்குமே. ஆனால் வேதம் சொல்லுது, ஆபிரகாம் எந்த கேள்வியும் மனசில் வச்சுக்கல. ஈசாக்கை தூக்கிட்டு அந்த மோரியா மலைக்கு கிளம்பி போகிறாரு. மோரியா மலைக்கு போய் அந்த விறகுகளெல்லாம் அந்த பலிப்பீடத்தில் அடிக்கிறாரு. அடிக்கிட்டு ஈசாக்கை பலி கொடுக்கறதுக்கு அந்த கட்டை மேலே படுக்கவும் வச்சிடுறாரு. படுக்க வச்சுட்டு கையை தூக்குறாரு, ஈசாக்கை பலி கொடுக்கலாம். உடனே வானத்திலிருந்து சத்தம் கேட்குது, ஆபிரகாமே ஆபிரகாமே பிள்ளைன் மேலே கை போட்டுறாதன்ற. ஏன்னா கர்த்தர் சொன்னாருன்னு இவ்வளோ தூரம் செய்யறியே பாருங்க, ரொம்ப முக்கியங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னாருன்ற ஒரே ஒரு வார்த்தைக்காக ஆபிரகாம் தன் பிள்ளை இன்னும் பாராமல் கொண்டு போகிறார். ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அதுக்கு ஒரு வசனம் வருது, ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க. ஒருவேளை நான் பலி கொடுத்து அவனை தகன பலியாய் நான் செலுத்திட்டா கூட அந்த சாம்பலில் இருந்து அவனை எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பினான் அவன். அப்போ அவன் நம்பிக்கை என்னன்னா, ஒருவேளை என் வாழ்க்கையில் எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போய் தரமட்டத்துக்கு வந்துட்டேன், இனி எனக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாலும் கர்த்தர் எனக்கு அங்கு ஒரு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் முழு நிச்சயமாய் நம்பினான் பாருங்க. அங்கதான் வார்த்தை வருது, ஆபிரகாமே பிள்ளையின் மேலே கை போடாது. நானும் உங்களுக்கு அதான் சொல்கிறேன். வாழ்க்கை தர தட்டி போச்சா, எல்லாம் எரிஞ்சு சாம்பலாக போயிடுச்சா, இனி அதில் எழுப்புறதுக்கே வாய்ப்பே இல்லையா? உங்கள் கண்ணு முன்னாடி சாம்பலும் குப்பையும் கரிகட்டையுமா தெரியுதா? அந்த சாம்பல்லையே ஜீவனை உண்டு பண்ணி காமிப்பார். உங்கள் கண்ணுக்கு சாம்பல் தாங்க தெரியும், அவர் கண்ணுக்கு ஜீவனே தெரியுது. அவர் ஏற்படுத்த வல்லவராக. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற தேவனுக்கு முன்பாக அப்படின்றார். ஒன்றுமே இல்லையா, கர்த்தர் அழைச்சார்னா அது கண்ணு முன்னாடி நிற்குமா? உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை பிரதர், எல்லாம் சாம்பலாகி போச்சு பிரதர், என் வாழ்க்கை அப்படியே ஒன்றுமே இல்லாமல் அப்படியே தூளாக போய் கிடக்குது பிரதர். கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கு வழியை உண்டு பண்ணுவார், உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்புங்க. நான் சொல்கிறேன், அந்த மலையில் பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் ஒரு சத்தம் கேட்குது, பேட் பார்த்தா உங்கள் ஆடு கிடைக்குது. இப்போ தூக்கிடுவான்ற ஆடு என்ன தானாக வந்துருச்சா?
அப்படி வானத்திலிருந்து குத்திருச்சு அந்த ஆடு. இல்லைங்க, அந்த ஆடை கர்த்தர் அவனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்தார். கொண்டு வந்து பலி கொடுக்குறான். கொடுத்துட்டு அந்த பலிப்படத்துக்கிட்ட நிற்கிறான். அப்படியே கண்ணீர் மழக கரங்களை தூக்கி சொல்கிறான், யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள வல்லவராக இருக்கிறேன். எவ்வளோ ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? நானும் சொல்கிறேன், யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் உங்களுக்கு பார்த்து கொள்ள வல்லவராக. உதவிய எந்த பக்கத்திலிருந்தும் உங்களுக்கு வரும். பயப்படாதீங்க, தைரியமாக. மீண்டும் நாளை காலை.